அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்களும் சட்டமன்றத்தில் பேசும்போது இந்த மாதிரி ஊடகத்துக்கு பெரிய பங்கு இருக்குது இந்த கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்ததுக்கு. விஜய் காலையில் எந்திரிச்சிலிருந்து வெளியில் வர வரைக்கும் அவர் என்ன செய்கிறாருன்னு ஒவ்வொரு நொடியும் ஊடகத்தினர் செய்தி போட்டு மக்களுக்கு ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்ணி கூட்டத்தை திரட்டி நெரிசல் வந்து மக்கள் இறந்துட்டாங்கிற ஒரு கருத்தை வேல்முருகன் அவர்களும் சொல்லியிருந்தாங்க. விஜய் இன்று காலை 4 மணிக்கு எழுந்து விட்டார். டவலோடு கழிவறைக்கு சென்று விட்டார். பிரஷோடு வெளியே வந்து விட்டார். இப்போது உள்ளாடைகளை அணிந்து மேலாடையை அணிந்து வெளியிலே வருகிறார். வாகனத்தில் ஏறப்போகிறார். வாகனத்தில் ஏறி கேடுகள் திறக்கப்பட்டன. வீதியில் சென்று கொண்டிருக்கிறார். இதோ பாருங்கள் நேரடி காட்சி. பிரத்யோகமா இது எங்களுக்கு மட்டும் கிடைத்தது என்று பெருமை தட்டிக் கொள்ளுகின்ற இந்த நாட்டுடைய 4வது தூணாக இருக்கிற எனது அருமை தமிழ்நாட்டில் விரவிட்டு எண்ணக்கூடிய ஒரு சில பத்திரிகை ஊடகங்கள் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் மிகப்படுத்தப்பட்ட ஒரு போலி பிம்பத்தை இவர் வந்தால் தேனாரோடும் பாலாரோடும் லஞ்சம் வழியும் அது வழியும் இது வழியும் என்று மிகப்படுத்தப்பட்டு கொண்டு போய் மக்களிடத்தில் சேர்த்ததோடு விளை